பழனியில் 100 கோடி ரூபாய் நில முறைகேடு வழக்கில் நிலத்தை விற்பனை செய்த மற்றும் வாங்கிய 3 பேர் தலைமறைவு என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம் என்ன? பழனியில முருகன் கோயிலுக்கு அடிவாரத்துல தண்டாயுதபாணி மடத்தினுடைய அறக்கட்டளை ஒன்று செயல்பட்டு வருது. இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலம், இது ஒரு 100 கோடி மதிப்புடைய நிலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலத்தை 2 கோடிக்கு தனி நபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்த இந்த விவகாரம் கடந்த ஒரு வார காலமாக சர்ச்சையாகி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பக்கம் இதில் முறைகேடாக இந்த பத்திரப்பதிவு நடந்தது என்று ஒரு மூவர் குழுவை தனியாக அமைத்து இதில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதில் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக 5 பிரிவுகள்ல 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டுச்சதி உள்ளிட்ட 5 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 3 நபர்கள் இந்த மடத்து அறக்கட்டளையினுடைய நிர்வாகியாக கருதப்படக்கூடிய இந்த முருகதாஸ் சுவாமிகள் என்பவர், இந்த நிலத்தை வாங்கிய நபர்கள் பழனி சேர்ந்த சேதுபதி என்பவர் மற்றும் உடுமலையைச் சேர்ந்த வெள்ளதுரை என்பவர். இந்த 3 பேரையும் காவல்துறையினர் தேடுகிறார்கள். இந்த 3 பேரும் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 100 கோடி ரூபாய் நில முறைகேடு வழக்கு தொடர்பாக இந்த நிலத்தை விற்பனை செய்த மற்றும் வாங்கிய இந்த 3 பேரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களை தேடக்கூடிய பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த வழக்குல உடனடியாக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதும் ஆவணங்களை பெற்று முதற்கட்டமாக இந்த பத்திரப்பதிவு நடந்த நாள் அன்று அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட அந்த பத்திரப்பதிவு நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் இருக்க சிசிடிவி பதிவுகளை முழுவதுமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் என்ன நடந்திருக்கிறது, யாரெல்லாம் அப்பொழுது இருந்திருக்கிறார்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துல, உடன் வந்த நபர்கள், இதற்கு யார் ஆவணங்களை தயாரித்து கொடுத்தவர்கள், அதே போன்ற நிலத்தை வாங்கியவர்கள், விற்றதாக சொல்லப்படக்கூடிய நபர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் யார், இதில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக ஒரு முக்கியமான ஆதாரமாக இந்த சிசிடிவி பதிவுகளை பார்க்கிறார்கள். இந்த சிசிடிவி பதிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல சொல்லப்படுகிறது. அவற்றை முழுவதுமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்களையும் எடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்குல அந்த இணை சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர்தான் அந்த பத்திரப்பதிவை நடத்தியது என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார். அதுல அவரை தற்காலிகமா கைது செய்வதற்கு ஒரு தற்காலிக இடைக்கால தடை என்பது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல அந்த நிலத்தை வாங்கிய நபர்கள் மற்றும் விற்ற அந்த 3 நபர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். அது குறிப்பாக சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அவர்களை தேடக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலி ஆவணங்களை உருவாக்குவது, போலி ஆவணங்களை உண்மையாக நம்ப வைத்தல், சொத்து அபகரிப்பு வழக்கு, அது போன்ற கூட்டுச்சதி உள்ளிட்ட அந்த பிரிவுகளில் எல்லாமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேர் மீது மொத்தமாக இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த இணை சார்பதிவாளர் உட்பட நிலத்தை வாங்கிய 2 பேர், விற்ற ஒரு நபர் என மொத்தமாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த புலன் விசாரணையில வேறு யாரேனும் தொடர்பு இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்களையும் இந்த வழக்குல சேர்ப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. அதற்காக தான் முக்கியமாக இந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தால் அதன் அடிப்படையில் அவர்களை அழைத்து விசாரிக்கலாம், அல்லது அவர்கள் தலைமறைவாக இருக்கும் பட்சத்துல அவர்களை தேடி பிடித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அதில் குற்றத்தில் அவர்களுக்கு உடந்தை இருந்தால் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக தனிப்படை அமைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தமிழகம் இல்லாமல் வேறு இடங்களில் பிற மாநிலங்களுக்கு சென்றிருந்தால் அங்கு சென்று அவர்களை தேடுவதற்கும் பிடிப்பதற்குமான நடவடிக்கை சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.